பட்டியலின தலைவர் ஒருவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருப்பதை RSS விரும்பாது என அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்தார். இதுகுறித்து அவர் கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளியாடி பகுதியில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம். அந்த மாரத்தான் ஓட்டம் நடக்கும்போது ஒரு சின்ன பிள்ளை போயிட்டு வர சமயம் அது ரொம்ப அந்த வேகமாக ஓடுனனால கொஞ்சம் கஷ்டப்பட்டனால அதுக்கான அந்த தண்ணி எடுத்து கொடுத்து குடிக்க வச்சு கால் வலிக்குதுன்னு சொல்லி அது அவருக்கு பேர பிள்ளைக்கு சமம். இதையெல்லாம் கொச்சப்படுத்தி இதை வேறு மாதிரி கொண்டு போனால் இதுக்கு என்ன உள்நோக்கம்னு உள்ளதை தெரியும். ஏற்கனவே சொல்லியாச்சு, பிஜேபியில் இருக்கக்கூடியவங்க முதல்ல அவங்களுடைய எண்ணம் என்னென்னா ஆர்எஸ்எஸ் என்ன விரும்புதோ அதை நிறைவேற்றணும். அதனால் அவங்களுக்கு இது மாதிரிப்பட்ட ஒரு பட்டியலின ஒரு தலைவர் இன்றைக்கி உயர்கல்வித்துறை அமைச்சராக வந்திருக்காரு. அதெல்லாம் அவங்க விரும்ப மாட்டாங்க. அதனால் அது மாதிரிப்பட்ட ஏதாவது உள்நோக்கம் கொண்டு இது மாதிரிப்பட்ட செயல்களில் ஈடுபடுவாங்க. மக்களுக்கு நன்றாக தெரியும், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அவர் இது ஒரு நல்ல மனிதர். அதனால் அவரை இப்படி கொச்சைப்படுத்துவது எந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது எல்லாருக்கும் தெரியும், எல்லா மக்களுக்கும் நல்லா தெரியும்.